அவங்க ஆடின பரதநாட்டியமா நீ ஆடு உங்க அம்மா வந்த பத்தி ஒரு வந்தியா காஞ்சி பொறுத்துல வாரத்துல 6 கிலோ பட்டாணி வாயில போட்டுக்கிட்டு வாயில போட்டு என்ன சொல்லுவாங்க ஆமா மூஞ்சி மேல அதுக்கே கீ போட்டா ரொம்ப மன்னர் சாமி அவங்க தான் மறக்காடுறாங்க இல்லடா சின்ன பொழுது அழகாப்பா ஆடல் உடனுடன் பாடல் நாங்கள் ஆடல நீங்க என்ன கொடுப்பீங்க நாங்க எல்லாரும் புள்ள கொடுப்போம் ஆடல் பாடல் நொடல் தெரியாதா தெரியாதா என்ன தெரியுமா அம்மா இது ஆடல் இது பாடல் அம்மா இதான் எனக்கு ஓட்டி ஒன்றும் கிடையாது ஆடல் பாடல் அபிநயம் காட்டட்டுமா அம்மா நீ காட்டு 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 அவங்களுக்கு அப்படியே ஒழுகணும் இங்க வந்துட்டு அப்படியா
ஜெயம் 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 ஜெயம். நெல்லுக்கழகு சிறசம்பா, நீருக்கழகு பன்னீர், பூவுக்கழகு செண்பகப்பூ, ஊருக்கழகு இந்த குருவிமலை கிராமம். இந்த குருவிமலை கிராமத்தைச் சேர்ந்த தலைவர், உபதலைவர், வார்டு கவுன்சிலர், வார்டு நம்பர், நாட்டாண்மை, பிரதனம், இளைஞரணி, மகளிரணி, மாநகர காவல், கோவில் தர்மகர்த்தாக்கள், கோவில் நிர்வாகிகள், இன்னும் கிராம அசேசனத்தோடு சேர்ந்து எங்கள் காஞ்சிபுரம் அடுத்த நம்பர் 8 மேல் ஓட்டிவாக்கு கிராமம், காஞ்சிபுரம் டு ஆற்காடு செல்ல வழி இறங்கமிடம் மதுரா பாலிச்சக் சத்திரம், அதில் அருகாமல் இருக்கக்கூடியது நம்பர் 8 மேல் ஓட்டிய கிராமம். எங்கள் காஞ்சி ஸ்ரீ ஜீவா நாடகமன்ற கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 200 அதிகாலையில் வரக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் வேடத்தை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கலையிலே சிறந்தது நாடக கலை, கலையிலே சிறந்தது நாடக கலை. 64 கலைகளுக்கு தலை சிறந்ததான எங்கள் ஜீவா நாடக மன்றத்தின் நாடக அமைப்பாளர், எங்கள் ஜீவா நாடக மன்றத்தின் நாடக அமைப்பாளர், ஆரணி மாநகரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் நிலையம் உயர் திருவள்ளர் பி சிவா அம்மு பார்த்திபன் அவர்கள். அவரிடத்தில் சென்றால் எங்கள் ஜீவா நாடக மன்ற கலைக்குழுனால் இது போன்ற நாவல் கதைகள், அம்மன் வரலாறு சரித்திர நாடகங்கள், இன்னும் புராண நாடகங்கள் இவை அனைத்தும் சீரும் சிறப்புடன் நடத்தி தரும். இருந்தாலும் இந்த குருவிமலை தாய்கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் கலைக்குழுவிற்காக, எங்கள் ஜீவா நாடக மன்றத்திற்காக 2வது முறையாக எங்களுக்கு இந்த கிராமத்தில் வாய்ப்பளித்த பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமில்லாமல் எங்கள் கலைக்குழுவில் பழக்கக்கூடிய 16 கலைஞர்களுக்கு நல் உணவளித்த அந்த குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிதே வாய்ப்பளித்தது மிக்க நன்றி. ஜெயம் ஜெயம். பிகே கேஸ் ஏஜென்சி, பிகே கேஸ் ஏஜென்சி, அது மட்டுமில்லாமல் எங்கள் மன்றத்தில் பயணிக்கக்கூடிய 16 கலைஞர்களுக்கு டீ அன்பளிப்பு உயர் தோழர் பிரபாகரன் கர்த்தகம் அவர்கள் எங்கள் கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்திற்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி 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 நன்றி. அண்ணா அஜல்லாறு சென்று பார்த்த பருமை முடித்து தாயிடம் திரும்ப உள்ளார் நமது நாட்டு இளவரசர். அவருக்கு என்னுடைய சார்பாகவும் இதோ அமர்ந்திருக்கும் நாட்டு மக்கள் சார்பாகவும் என் கையினால் இந்த மலர்மாலை என்ன காரியம் செய்கிறீர்கள்? கேவலம் நம் நாட்டிலே கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன், நம் காலால் இந்த வேலையை கையால் செய்யக்கூடியவன், நமது செருப்புக்கு சமமானவன். தாயே, நான் எப்பேற்பட்ட பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு தாயகம் திரும்புகிறேன். என்னுடைய வருகை கேவலம் இந்த வேலைக்காரன் கருத்தில் இருக்க வேண்டுமா? என்னை அவமானப்படுத்துகிறீர்களே தாயே. தாயே, தாயின் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க வந்தமில்லை என்று சொல்லை நன்கு உணர்ந்தவன் நான். நீ தாய் தந்தை இருவரும் தெய்வம் பாதிக்கும்போது கேவலம் ஒரு வேலைக்கார பையன், இவன் கையில மாலை. என்ன ஒரு தலைகணும் வேண்டும் இந்த அற்பகுணம் முன்பொரு காலத்தில் உயிரை காப்பாற்றி ஊத்தவர், அது மட்டும் இல்ல உற்ற நண்பர் கூட அவரோட மன்னிப்பு கேட்டார். முன்பொரு காலத்தில் அவன் எப்படி இருந்தான் என்று நான் சொல்லுகிறேன். ஆமா, முன்பொரு காலத்தில் அவர் ஒரு பிச்சைக்காரன். வீதி வீதியாக சென்று இருவத்தை ஏற்றி பிச்சை எடுத்துக் கொண்டு ஒரு பிச்சைக்காரன். உயிரை காப்பாற்றுகிற ஒரே ஒரு காரணத்திற்காக படை தளபதி பட்டத்தை கொடுத்து பக்கத்தில் அவரை வைத்திருக்கிறீர்கள். கேவல ஒரு பிச்சைக்கார பையன், இவன் கையில மாற என்னதான் நாராட்டி சீராட்டி தங்க கொட்டிலிட்டு தாளாட்டி கார் மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்த்தாலும் பிச்சைக்கார பையன் தான். நீ சொன்னது அத்தனையுமே தவறு. அதற்காக அவர்களே மன்னிப்பு கேட்பதுதான் போய் நீ அவனிடத்தில் நான் எப்பேற்பட்டவன்? நான் படித்த மேதை. அவன் யார்? படிக்காத முட்டாள்.
புரிகிறதா உனக்கு? நானா தான் நீதானே அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். மகளுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க. ஏதோ அறியாதவர் அவனுக்காக மகாராணி, இலவச கூறிய வார்த்தையில் எனக்கு துளி கூட வருத்தமே கிடையாது. அவன் நான் வளர்த்த பிள்ளை. என்ன வயதாகி சின்ன சின்ன வயதுதானி. இப்ப திருமண ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. இந்த நாட்டு நலனை நன்கறிய வேண்டும். பிறகு திருமணத்தை பற்றி யோசிக்கலாம். நான் இப்போது புறப்பட கோயிலே நகர்வலம். ஜீவா, நகர போக போறியா? ஆமா, எந்த குறையும் கிடையாது. ஏறி ஒட்ட துணையாக எனது நண்பர் தளபதி இருக்காரு, அவர் அழைச்சிட்டு போ. நல்ல புத்திமதி. நான் முன்னே சொல்லுகிறேன், பின்னே அனுப்பி வைங்கள். அழைச்சிட்டு போறேன். இவர் ஒன்று மரியாதை சிறியவர். அண்ணா, அவர் சிறியவர். அவருக்கு எந்த நேரத்தில் எதை எடுத்து உரைக்க வேண்டுமோ அத்தனையும் நான் சிறுமிக்கிறேன். அவன் திரும்பி வரும்போது கவலையே வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி முதல் கொண்டு இவன் குடும்பத்தையே அழிக்க வேண்டும். இந்த மனித நாட்டை இந்த ராஜராகம் தான் ஆள வேண்டும். அதற்கு உண்மையாக சிறப்பு சிறப்புங்க. சிறப்பு சொல்லிட்டு போனா செருப்புக்கு சமம் சொன்னான். எப்போது என செருப்புக்கு சமம் என்று சொன்னானோ இந்த செருப்பின் சிறப்பை அவனுக்கு எடுத்துரைக்க விட மாட்டேன். இப்போது செல்கிறேன், என் மனைவியை பார்க்க வேண்டும். ஆட்டல ஆடுறீங்க உக்கால போய் உதட வாங்க போறீங்க. தம்பி சீனே வடல சீனே மனிதா ரொம்ப ஆட்ட போட்டு அடங்கிடுங்க மனிதா. தம்பி ஆடாதடா சீனி ஆடாதடா அங்க சோறு ஆடாதடா உங்க சோறு ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்ட போட்டு அடங்கிடுங்க மனிதா. சத்தியமா நானா தான் மாட்டிக்கிட்டு தொங்குவோம். எவ்வளவு ஒருவன் வயிற்று பிறப்புக்காக வீடு மேல பாடுபடுகிறான். இவர்கள் கேட்டு நீங்க அது மட்டுமா அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறார். இந்த வாழ்க்கையிலே ஆடி புட்டா பூட்டி வைக்கிறார். தம்பி ஆடாதடா அது போய் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்ட போட்டு அடங்கிடுவேன் மனிதா. ரொம்ப ஆட்டம் போட வேணான்றாரு உன்னை. ஏதோ அவன் வயிற்று பேர பாடுறான். இதை பார்த்துட்டு யாரு பாரத்து நான் கண்டுபிடிச்சேன். ஊதே. எனக்கு தெரியல யாரு பாரத்து. யாரா தான் பாடுறான். கண்டுபிடிச்சவன் யாரா கடை பாடுறவன் தான் பாடுறான். இது எனக்கு தெரியலா. பாடுவர் பாடட்டும் பாடட்டும், ஏற்றுவர் ஏற்றட்டும் ஏற்றட்டும், கூட்டுவர் கூட்டட்டும். எனக்கு அந்த கவலை கிடையாது. ஆமா சாமி போடாதடா டேய். ஆமா சாமி போட்டேன்னு வச்சுக்க போற இடம்லாம் உனக்கு செருப்படிதான். டேய் நட்டாரி ஆமா சாமி போடாதடா பப்புனி. ஆமா சாமி போடாதடா பப்புனி. உன்னை அம்மா வந்து வாரி போவா கப்புனி கப்புனி. ஆமா சாமி போடாதடா பப்புனி. நான் ராஜினாமா பண்ணிடுறேன். இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணிடுறேன்.
நான் ஒவ்வொரு கிடப்பதற்கு எப்பா, உன்னை சதித்திட்டம் யாரு கட்டியிருந்தார். இவைக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. அடி, உனக்கு நடக்கின்றேன். புறப்படு. டேய் குலபையா டேய் மோகனன் டேய் தொப்பு வைத்தா டேய் இட்லி சுத்தா டேய் கண்ணு மண்ணு தெரியாது எவட ஆடுற உன்னை காட்டுறா தானே வந்து வாரி பாப்பு டேய் டேய் புலா கண்ணு மண்ணு தெரியாத பப்புனி கண்ணு மண்ணு தெரியாத பப்புனி உன்னை காட்ட வந்து வாரி போது கப்புனி கப்புனி கண்ணு மண்ணு தெரியாத பப்புனி எனக்கு அது பரவாயில்ல. பாடுறா தெரியும் ஏய், இது, வர வேண்டாம். எவ்வளவு ஒருவன் இருந்தாலும் எப்பொழுது நாட்டை மறந்து விட்டோம் என்றால் என்னுடைய பதிவு நாட்டை ஏய், இன்று முதல் நம்ம தனித்து வச்சுக்கோ. இந்த நாட்டுக்கு நீதாண்டா மந்திரி. ஆமாடா. ஏய், நான் தான் நாட்டு மன்னன். நீ நாட்டு முந்திரி ஏய், டேய் ஈக்கு போக தெரியாத பசங்களா நீங்க 3 பேரும் சீக்கு வந்தானே சாவ போறீங்க டேய் ஈக்கு போக தெரியாத பப்புனி ஈக்கு போக தெரியாத பப்புனி நீங்க சீக்கு வந்து சாவ போற கப்புனு கப்புனு ஈக்கு போக தெரியாத பப்புனி ஏய், எங்கடா அவன்? ஏய், வாடா பையா. ஏய், ஏய், பையா, உன் சேச்சி. ஏய், நீ அடியில போடா, நம்ம அவன் யோசிச்சு பாரு. ஏறுமே. என்னடா அடி சீக்கு வந்து சாவ போறீங்களா மேம் சாவத்து சாவற என்கிட்ட வாங்க 5 லட்சத்துக்கு கொடுத்து சேர்த்துரு ஏய், ஏய். வாடா மேல. ஆனா, அவனுக்கு ஜெயில ஒண்ணு பத்தி. ஏறுமே. இருந்தாலும் அவங்க நான் கம்யூனிட்டி பையன். எவர் எந்த தூணாலும் கவலை கிடையாது. நமக்கு தேவை மனிதன் நாடு. எப்பொழுது நமக்கு ஏற்படுகிற செருப்பில் சமம் சொல்லிவிட்டாலும், இது விலக்கு கொண்ட செருப்பு புறப்படு. புறப்படு.